வாங்க, இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரேடியோவோட பயணம். எல்லாமே இங்கிலாந்துல ஒரு சின்ன கண்டுபிடிப்பா, ஒரு பொறியா தான் ஆரம்பிச்சது. ஆனா அது எப்படி நம்ம இந்தியாவோட கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான அங்கமா மாறுச்சு? யோசிச்சு பாருங்க, இந்த டெக்னாலஜி வெறும் கடல், பாலைவனம் இதையெல்லாம் மட்டும் தாண்டல. அதை விட முக்கியமா, படிக்க தெரியாதவங்க, வெளியுலக தொடர்பே இல்லாதவங்க, இப்படிப்பட்ட கோடிக்கணக்கான மக்களை ஒன்னா சேர்த்துச்சு. 28 வருஷம். ஆமா, ரேடியோவை கண்டுபிடிச்சதுக்கும் அது நம்ம இந்தியாவுக்கு வந்து சேர்றதுக்கும் இவ்வளோ வருஷம் ஆச்சு. இந்த இடைப்பட்ட காலத்துல தான் நம்ம தேசத்தோட கதையே மாத்தி எழுத போற ஒரு விஷயம் மெதுவா உருவாயிட்டு இருந்துச்சு. சரி, இந்த கதைய முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த உலகத்துக்கே ரேடியோவை கொடுத்த குக்லியல்மோ மார்க்கோனி கிட்ட இருந்து தொடங்குவோம். பாருங்க, மார்க்கோனியோட இந்த வேலைகள்லாம் ஏதோ சும்மா ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் இல்ல. அது உலகத்தையே மாத்த ஆரம்பிச்ச ஒரு முக்கியமான கருவி. கம்பி இல்லாமலேயே பேச முடியும், தகவல் அனுப்ப முடியும்னு முதல் முறையா நிரூபிச்சு காட்டுச்சு. டைட்டானிக் விபத்துல கூட இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சது பாருங்க. சரி, இப்ப நம்ம இந்தியாவுக்கு வருவோம். ரேடியோ எப்படி இந்தியாக்குள்ள வந்துச்சு? இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இத அரசாங்கம் ஆரம்பிக்கல. நம்மள மாதிரி சில ஆர்வமான ஆளுங்க தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. பாருங்க, முதல்ல பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ்ல சின்ன சின்ன ரேடியோ கிளப் ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு பிரைவேட் கம்பெனி வருது. ஆனா அது சரியா போகல. இதுக்கப்புறம் தான் அரசாங்கம் உள்ள வந்து இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ்னு ஒன்று உருவாக்குது. கடைசியா 1936ல அதுக்கு ஆல் இண்டியா ரேடியோன்னு பேர் மாறுது. சோ, ஒரு பொழுதுபோக்க ஆரம்பிச்ச விஷயம் எப்படி படிப்படியா ஒரு தேசத்தோட குரலா மாறுச்சுன்னு பாத்தீங்களா? அப்புறம் இந்த ஆகாசவாணிங்கிற பேரு சும்மா சொல்லல, வானத்திலிருந்து வர்ற குரல்னு அர்த்தம். மைசூர்ல ஒருத்தர் தன்னோட பிரைவேட் ரேடியோவுக்கு வச்ச பேர் இது. அப்புறமா ஆல் இண்டியா ரேடியோவே இந்த பேர் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப பாருங்க, மக்கள் இந்த புது டெக்னாலஜியை எப்படி பார்த்தாங்கன்னு. இதை வெறும் ஒளிபரப்பு இல்ல, வானத்திலிருந்து வர்ற ஒரு தெய்வீகமான செய்தியா நினைச்சாங்க. சரி, ஆல் இண்டியா ரேடியோ உருவாயிடுச்சு. ஆனா ஒரு சின்ன நெட்வொர்க்கா ஆரம்பிச்சது எப்படி உலகத்திலே மிகப்பெரிய ரேடியோ நெட்வொர்க்குகள்ல ஒன்னா மாறுச்சு? வாங்க பார்க்கலாம். ஜஸ்ட் 6. யோசிச்சு பாருங்க, 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்போது முழு இந்தியாவுக்கும் சேர்த்து மொத்தம் 6 ரேடியோ ஸ்டேஷன் தான் இருந்துச்சு. ஆனா அந்த வளர்ச்சி, அப்பப்பா! சுதந்திரம் வாங்கினப்போ வெறும் 11% மக்கள்கிட்ட தான் ரேடியோ போய் சேர்ந்துச்சு. ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 99%, அதாவது நாட்டுல இருக்கிற மூலை முடுக்குல இருக்கிற எல்லார்கிட்டையும் ரேடியோ போய் சேருது. என்ன ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி பாருங்க. கோடிக்கணக்கான மக்களுக்கு, குறிப்பா கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ரேடியோ வெறும் பாட்டு கேட்கிற மிஷின் மட்டும் இல்ல, அதுதான் அவங்களுக்கு வெளியுலகத்தோட ஒரே தொடர்பு. விவசாய செய்தி, உடல்நலம் பத்தின விழிப்புணர்வு, ஏன் படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு கூட தகவல்களை கொண்டு சேர்த்தது ரேடியோ தான். இந்தியா முழுக்க ரேடியோ வளர்ந்த அதே நேரத்துல நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு பெரிய புரட்சியே நடந்துச்சு. தமிழ் பேசுற மக்களுக்கு ரேடியோ ஒரு புது உலகத்தையே திறந்து வச்சுது. அதோட தாக்கம் ரொம்பவே ஆழமானது. 1939ல திருச்சி வானொலி நிலையத்தை ராஜாஜி திறந்து வைக்கிறாரு. அப்போ அவர் சொன்னது ரொம்ப சுவாரஸ்யமானது. என் குரலை நீங்க வெட்டவெளி மூலமா கேக்குறீங்கன்னு சொன்னாரு. அந்த புது டெக்னாலஜியோட மேஜிக்க எவ்வளோ அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. திருச்சி வானொலி நிலையம் ஒரு ரேடியோ யூனிவர்சிட்டி மாதிரி செயல்பட ஆரம்பிச்சது. இலக்கிய பேருரை, பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், ரேடியோ நாடகங்கள்னு தமிழ் அறிஞர்கள், கலைஞர்கள்னு பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு பேச வச்சாங்க. அதனால ஒவ்வொரு வீடும் தமிழ் இலக்கியம், இசை, சிந்தனை எல்லாம் நிறைஞ்ச ஒரு இடமா மாறுச்சு. டி.என். ராஜரத்னம் பிள்ளை, சீர்காழி கோவிந்தராஜன்னு எத்தனையோ இசை மேதைகளோட கெரியர் ஆரம்பிச்சு வச்சதே இந்த வானொலி தான். தஞ்சாவூர் மண்ணோட கர்நாடக இசை, நாட்டுப்புற இசைன்னு எல்லாத்தையும் தமிழ்நாட்டோட ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு சேர்த்த பெருமை திருச்சி வானொலிக்கு உண்டு. சரி, அது ஒரு பொற்காலம். இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வருவோம். இன்னைக்கு ரேடியோ எப்படி இருக்கு? அதுவும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறி ஒரு புது உலகமாவே உருவாயிருக்கு. ஏஎம்ங்கிறது ஆல் இண்டியா ரேடியோவோட ஆரம்ப கால முதுகெலும்பு. ரொம்ப தூரத்துக்கு சிக்னல் கிடைக்கும், ஆனா கொஞ்சம் இரைச்சல் இருக்கும். ஆனா 1977ல வந்த எஃப்எம் எல்லாத்தையும் மாத்துச்சு. தெளிவான ஸ்டீரியோ சவுண்டு, பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. இதுதான் குறிப்பா நகரங்கள்ல பிரைவேட் ரேடியோ சேனல்கள் வர்றதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சது. அதனால இன்னைக்கு இந்திய ரேடியோவை 3 வகையா பிரிக்கலாம். ஒன்னு, ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி அரசாங்கத்தோட பொதுத்துறை வானொலி. இதோட நோக்கம் தகவல், கலாச்சார பாதுகாப்பு. 2வது, சூரியன் எஃப்எம், ரேடியோ மிர்ச்சி மாதிரி தனியார் வானொலிகள். இவங்க முழுக்க முழுக்க என்டர்டெயின்மெண்ட், இசைன்னு சிட்டி ஆடியன்ஸை டார்கெட் பண்றாங்க. 3வது, ஒரு சின்ன ஊருக்கோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ சேவை செய்யற சமுதாய வானொலிகள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி நோக்கம் இருக்கு.
ரேடியோ இன்னும் நின்னுடல, அதுவும் அப்டேட் ஆயிட்டே இருக்கு. இப்ப டிஆர்எம்னு புது டெக்னாலஜி வருது. அது மூலமா ஒளிபரப்போட தரம் இன்னும் அதிகமாகுது. அதோட நியூஸ் ஆன் ஏர் மாதிரி ஆப்ஸ் மூலமா நம்ம ஊர் ரேடியோவை உலகத்துல எங்க இருந்து வேணாலும் கேட்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கு, பாட்டு கேட்க எத்தனையோ ஆப்ஸ் வந்துடுச்சு. ஆனாலும் கிராமங்கள்ல விவசாயிகளும் தொழிலாளிகளும் வேலை செஞ்சுக்கிட்டே ரேடியோ கேட்கிற பழக்கம் இன்னைக்கும் இருக்கு. அவங்களுக்கு சந்தை விலை, செய்திகள்னு எல்லாத்தையும் சொல்ற ஒரு துணையா ரேடியோ இன்னைக்கும் இருக்கு. அப்போ ஒரு லேப்ல ஆரம்பிச்ச ஒரு சின்ன பொறி இன்னைக்கு நம்ம பாக்கெட்ல இருக்கிற ஃபோன் வரைக்கும் வந்து நிக்குது. ஒரு காலத்துல வானத்திலேந்து வந்த குரலா இருந்த ரேடியோ இப்ப நம்ம கூடவே வாழ்ற ஒரு குரலா மாறிடுச்சு. சரி, அடுத்து இது என்ன சொன்ன போகுது, அதோட அடுத்த அத்தியாயம் எப்படி இருக்க போகுதுங்கிறது சுவாரஸ்யமான கேள்விதான்.